அவன், மைதா இது எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல சாஃப்ட்டான கேக் நம்ம வீட்லயே எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. ஒரே கப்ல மெஷர்மென்ட் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்லா பவுடரா அரைச்சிட்டு வந்துக்கோங்க. தென் ஒரு 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில், ஒரு 2 முட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இது ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. ரெஸ்ட்ல வச்சிருங்க. மீன்வைல் ஒரு இட்லி பாத்திரம் இல்லாட்டி குக்கர் எடுத்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்துக்கு அடியில வந்து மண் இல்லாட்டி உப்பு போட்டு நீங்க 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நம்ம பேட்டரை வந்து ஒரு பிளேட்ல எண்ணெய் இல்லாட்டி பட்டர் தடவி ஊத்திக்கோங்க. ஃபைனலா டூட்டி ஃப்ரூட்டி இல்லாட்டி செர்ரி பழம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் டு 40 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டூத் பிக் இல்ல நைஃப் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க. ஒட்டாம வந்துச்சுன்னா நம்ம சூப்பர் அண்ட் சாஃப்டான கேக் ரெடி ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டு கட் பண்ணிங்கன்னா செம ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரி ஸ்டைலில் செம ஸ்பாஞ்சியான கேக் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 2 முட்டை எடுத்து நல்லா 2 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர், ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில், ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தென் இது அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு மைதா மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு 1/4 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் ஒரு பேட்டர் ரெடி பண்ணி இது அப்படியே ஒரு ட்ரேல மாற்றிக்கோங்க. ஃபைனலாக டூட்டி ஃப்ரூட்டி இல்லை நட்ஸ் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அடிகனமான பாத்திரம் இல்லை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு டூத் பிக் இல்லை நைஃப் வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா செம சூப்பர் அண்ட் ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரி ஸ்டைலில் இருக்கும். தேங்க்யூ.